வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பெரியவா வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பார்க்கலாம். ஒரு தரம் பெரியவா கோவிலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்க கோவிலுக்கு போகும்போது, அவங்களோட கூட சில சிஷ்யர்களும், சில பக்தர்களும் போறது கூட ஒரு வழக்கம். அப்படி எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போய்க்கிட்டு இருக்கும்போது, ரோட்ல ஒரு சம்பவம் பார்க்குறாங்க. அங்க ஒரு குட்டி குதிரை அடிபட்டு காயத்தோட படுத்திருக்கு. அது காயத்து மேல நெறைய பைரவர்கள் சூழ்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இத பார்த்துக்கிட்டே போற எல்லாருக்கும் மனசுக்கு கஷ்டமா இருக்கே ஒழிய, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா, கூட்டத்துல போன ஒரு அன்பர் டக்குன்னு ஒரு கல் எடுத்து அந்த பைரவர் மேல போட்டுடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த பெரியவா, "யார் இப்படி பண்ணது?" அப்படின்னு கேட்டோனே, அந்த அன்பர் தன்னை பாராட்ட போறாங்களாக்கும் அப்படின்னு மகிழ்ச்சியோட முன்னாடி வந்து, "நான் தான் பண்ணேன்" அப்படின்னு சொன்னாங்களாம். பெரியவா கேட்டிருக்காங்க, "ஏன் அப்படி பண்ண?" அப்படின்னு. அந்த அன்பர் சொல்லியிருக்காரு, "பாவம் அந்த குதிரை, வாயில்லா ஜீவன். அத போய் இந்த நாயெல்லாம் சூழ்ந்து இப்படி தொந்தரவு பண்ணுதே!" அப்படின்னு சொல்லும்போது பெரியவா கேட்டாங்களாம், "அந்த நாயெல்லாம் வாயுள்ள ஜீவனோ?" அப்படின்னு. திரும்பி பார்த்தா, மறுபடியும் அந்த நாயெல்லாம் அந்த குதிரைய சூழ்ந்து தொந்தரவு தான் பண்ணியிருக்கு. கல் எறிஞ்ச அந்த நேரம் தான் விலகி போயிருக்கே ஒழிய, திரும்பவும் வந்து தொந்தரவு தானே பண்ணுது. இந்த சூழல நம்ம எப்படி கையாள்றது? அப்படின்னு யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழல பெரியவா எப்படி கையாண்டாங்க? பார்க்கலாமா? பெரியவா என்ன பண்ணாங்களாம், பக்கத்துல இருந்த கடையில இருந்து சில ரொட்டி துண்டுகள் வாங்க சொல்லியிருக்காங்க. அத கீழ போட்டு அப்படி நாய கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி கூப்பிட்ட உடனே எல்லா பைரவரும் தன் ரொட்டி துண்ட நோக்கி ஓடி வந்துருச்சு. இப்போ அந்த குதிரைய காப்பாத்தி கொண்டு போயிட்டாங்க. பெரியவா அவங்க பாட்டுக்கு கோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல பெரியவா நமக்கு சொல்லாம சொல்லிக் குடுக்குற பாடம் என்ன? ஒரு ஜீவராசிய காப்பாத்தணுங்கிறதுக்காக, இன்னொரு ஜீவராசிய கஷ்டப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. இந்த ஒரு உயர்வான வாழ்க்கை நெறிய நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்வாங்க வாழ்வோம் என வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.